துவர்ப்பும் அதே மாதிரி தான். இப்போ துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்க ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே மதர்ப்பாக இருப்பாங்க. அப்படின்னா எப்படி சொல்கிறது, துவர்ப்பு தன்மை அப்படின்றது வந்து நம்ம உடலில் வந்து மண்ணும் காற்றும், பஞ்சபூதங்களில் 2 மண்ணும் காற்றும் சேர்ந்தது. துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது உடலில் வந்து ஒரு மதப்பு தன்மை இருக்கும். இப்போ அந்த கழுத்தெல்லாம் ஹம்பு மாதிரி திமிழ் மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். உடம்பெல்லாம் ரொம்ப கெட்டியாக இறுக்கமாக இருக்கும் இல்லையா? இவங்க எல்லாமே வந்து துவர்ப்பு தன்மை வந்து உடலில் அதிகமாக இருக்க தன்மை உள்ளவங்க. அப்போ அந்த குணம் வந்து துவர்ப்பு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்தத்தோடைய அந்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அது அந்த ரத்த நாளங்கள்லாம் சுருங்கிடும். அப்போ துவர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப திக்கான பிளட்டாக இருக்கும். அவங்களோட பிஹேவியரே அந்த அவங்களுடைய குணத்தை வந்து அவங்க உடம்புல என்ன சுவை அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படுத்தும். அதே மாதிரி கசப்பு சுவை, கசப்பு சுவை இருக்கவங்க எப்பவுமே இரிட்டேஷன், எரிச்சல் மூட்லேயே தான் இருப்பாங்க. கசப்பு சுவை வந்து அதிகமாக உடம்புல இருக்கவங்க, கசப்பு வந்து எல்லாமே அளவு, ஒரு சுவை வந்து கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை, அளவில் இருக்கும்போது சரியான நிலையில் இருப்பாங்க. கசப்பு அளவுக்கு மீறிடுச்சு அப்படின்னா எப்போவுமே ஒரு எரிச்சல் படுற ஒரு இரிட்டேஷனோட ஒரு குணத்தில் இருப்பாங்க. உப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உப்பு அப்படின்னா இந்த கசப்பு வந்து நரம்புகள் பலத்துக்கானது. அதனால கசப்பு வந்து ரொம்ப அதிகமாகும் பொழுது, குறையும் பொழுது நரம்பு பலவீனமும், ரொம்ப அதிகமாகும் பொழுது நிறைய தோல் சம்பந்தமான நோய்களையும் உருவாக்கி விட்டுரும். அதே இது உப்பு, உப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு எமோஷ்னல் கேரக்டர், ஒரு படபடப்பு, ரொம்ப ரோஷம் சொல்லுவாங்களே, ரொம்ப ரோஷப்படலைன்னா உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப படபடப்பு, சரியாக நிறைய வேகத்தில் எமோஷனில் தவறான முடிவு எடுக்கிறவங்க, இவங்க எல்லாமே உப்புத்தன்மை அதிகமாக இருக்கவங்க. அதே மாதிரி நினைவாற்றலும் நன்றி உணர்வும் உப்புல இருக்குங்கிறாங்களே. உப்பு வந்து அவன் வீட்டு சோத்தை தின்றுக்கண்டா, உப்பு தின்றுக்கண்டா. உப்பு சமமான அளவு இருக்கும் போது நன்றி உணர்வு. ஏன்னா தீயும் நீரும் சேர்ந்ததான் உப்பு. ஓ சரி.